ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் அதுவும் இந்த டேஷ்போர்டில் அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பார்த்தீங்களா, மேஜராக வியூஸு, வாட்ச் டைமு, அடுத்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்சு அண்ட் ஏர்னிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் வந்து வியூஸு, வாட்ச் டைமு, சப்ஸ்கிரைபர் ரேஞ்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கே கணக்குலையும் எம் கணக்குலையும் நமக்கு வந்து டோட்டலாக ஒரு 1000 வருது, இல்லைனா வந்து எக்ஸுக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஷோ பண்ணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அதில் இருக்கும். பட் அதுக்கு அடுத்ததாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. லைக் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் ஓப்பன் பண்ணோடனே டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அனலிட்டிக்ஸ் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டாக அந்த ஒரு ஆப்ஷனில் அந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்சை வந்து எடுத்துட்டு அதில் வந்து டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆன அண்ட் ஜாயின் மெம்பர்ஷிப் வந்து எனேபிள் பண்ணியிருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷோ பண்ணிட்டு இருந்தது இந்த டோட்டல் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சேஞ்ச் ஆயிருந்துச்சு இந்த டேஷ்போர்டில், அந்த அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த கே கணக்கில் எம் கணக்கிலலாம் வந்து நமக்கு வியூஸ் ரேஞ்ச் அண்ட் சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச்லாம் கொடுத்துருந்த விஷயம் வந்து லைக் இந்த வியூஸ் அண்ட் வாட்ச் டைம் எல்லாமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக ஷோ பண்ணிச்சு. லைக் நம்ம வியூ மோர் கொடுத்து எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் லைக் வந்து டேஷ்போர்ட்லேயே நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் முன்ன எப்படி இருந்தோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது வந்து கே கணக்கில் எம் கணக்கில் ஷோ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரேஞ்சும் வந்து நீங்கள் ஈவன் மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆகி யூடியூப்ல ஜாயின் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வச்சிருந்தாலும் கூட இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்டேட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா அது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. ஜாயின் மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸை நம்ம உள்ளே போய் கூட அனலிட்டிக்ஸில் செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே மேஜராக ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணக்கூடிய விஷயமா இப்போவுமே இம்பார்ட்டனாக இந்த ஒரு 4 விஷயம் தான் இருந்தாலும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வியூஸு, அடுத்து வாட்ச் டைம், அடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4வது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆனது அப்படின்னு சொன்னால் அந்த ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இது எல்லாமே ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இடையில கொண்டு வந்து அப்டேட்லாம் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுப்புனுச்சு. அது கொஞ்சம் ஃபன்னாக கூட இருந்தது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. எனிவேஸ் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் கொண்டு வந்த இந்த சேஞ்ச் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா ஜாயின் மெம்பர்ஸ் எவ்வளோ டோட்டலாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மேஜராக ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணவனே பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னா வியூ மோர் கொடுத்து பார்த்துக்கலாம். பட் மேஜராக நம்ம ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே வியூஸ், வாட்ச் ஹவர்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் மேஜராக ஷோ பண்ணும். ஸோ இது பக்காவாக கொடுத்துருந்தாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே முடிச்சு நம்ம மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோஸ் சந்திப்போம். ஏதாவது ஒன்று மறந்துட்டணும். ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டேங்க. எல்லாருக்குமே இனிய ரம்லான் நல்வாழ்த்துக்கள். மறக்காம அந்த பிரியாணி போட்ட சோறு தின்னேன் பாரு.